இது ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில் சில கருத்துகளை கொஞ்சம் தாரேன், கேட்டு பார்ப்போம். அதாவது நான் இப்போ சொல்லிக்கொண்டு வர கருத்துக்கள் எல்லாம் இப்போ இப்போ இத்தியாசங்களில் இப்போ இருக்கிற இதுகள் தான் தாரேன். அதாவது இதில் ஒரு ஒரு உதாரணம் தான். அதாவது மனசுக்குள்ளே 2 பேர் பேசுகிறாங்க. அந்த 2 பேர் அதுதான் அந்த ஆஞ்சநேயர் அந்த நெஞ்ச பொழந்து காட்டுறாரு. இப்போ 2 பேர் அவருக்குள்ளே பேசுகிறாரு. அப்போ அதே மாதிரி தான் நம்மளுக்குள்ளேயும் பேசுது. அப்போ இப்படி எல்லாம் வரும், இப்படி எல்லாம் இப்போ இருக்குது. அதனால் இப்போ தவறுதலாக இப்போ போகிறவங்களை இப்போ நல்வழிக்கு எடுத்து அவங்களுக்கு அந்த உபதேசங்கள் சொல்லி நல்வழிக்கு எடுத்து அவங்கள எடுக்கணும். அதாவது இனி வருகின்ற காலங்கள் கொஞ்சம் கூடாது. அதனால் நம்மளே இப்போ எந்த மனசுக்குள்ளே இப்போ பேசுகிற இதுகள் தான் இதில் தாரேன். அதாவது நம்மளுக்கு இப்போ நான் அந்த அந்த அது யாகம் ஒன்று செய்கிறேன்னா இப்போ 10-15 வருஷமாக அந்த யாகம் நான் தொடர்ந்து இதாக கொண்டு வாரேன். அப்போ இந்த யாகம் இப்போ அந்த யாகத்தில் நான் இப்போ நல்லா இருக்கணும், நான் நன்மை அடையணும் என்று அந்த எண்ணத்தில் அந்த யாகத்தை நான் செய்யலை. அதாவது அந்த யாகம் செய்கிற காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ உலகத்தில் உள்ள அத்தனை புள்ளிகளும் நோய் நொடி இல்லாமல் நல்ல செல்வாக்காக இந்த பூமியில் வாழணும்னு தான் இந்த யாகம் நான் செய்கிறேன். அதே மாதிரி இப்போ திருவாசகத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இலங்கையில் கடலை பற்றி சொல்லுவார். அவர் அவர் தான் இந்த கதைகள் சொல்லுவார். அப்போ யாருன்னு தெரியாது. ஆனால் இந்த கதைகள் அப்போ திருவாசகத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த உபதேசங்கள் சொல்லலாம். அதாவது எல்லாத்துக்கும் இப்போ இப்போ திருவாசகத்தில் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது இந்த உபதேசங்கள் சொல்லலாம். நானும் இதை இப்போ தான் பார்த்தேன்னா இது இருக்குது. இந்த இது அப்போ இதே மாதிரி அந்த திருவாசகத்தில் அப்போ பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. பாட்டில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதே மாதிரி இலங்கையிலேருந்து ஒருத்தர் சொல்லுவாருண்டு. அப்போ இதை நம்மளுக்கு சொல்லலாமேன்னு சொன்னால் இப்போ காரணங்கள் இருக்கிறனால தான் இப்போ எனக்கும் இப்போ சொல்லி உணர்த்திருக்கு. அப்போ நானும் இந்த 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 இதுகளை எடுத்து தாரேன். அதாவது இப்போ வாழ்கிற இப்போ புள்ளிகளுக்கு அந்த இத்தியாசங்கள் வேணும். அதாவது இத்தியாசங்கள் என்னென்று இந்த புள்ளிகளுக்கு இது இல்லாமல் வாழுது. அப்போ இந்த புள்ளிகளுக்கு அந்த வாழ்கிற புள்ளிகளுக்கு நம்ம அதை எடுத்து கொடுத்தா அதே மாதிரி அந்த இதுகள் கேட்டு அந்த புள்ளிகள் நோய் இல்லாமல் இருக்குது. அதனால தான் இந்த கதைகள் நான் எடுத்து தாரேன். ஒரு அந்த யாகம் அப்போ அந்த யாகம் நான் மிச்ச காலமாக நான் செய்கிறேன். அதை எடுத்துன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை புள்ளிகளும் நோய் இல்லாமல் வாழணும், சந்தோஷமாக வாழணும் இல்லை. இப்போ வருகின்ற காலம் அவ்வளோ நல்லமில்லைன்னு சொன்னால் இப்போ பாடங்கள்லேயும் இருக்குது. பாடங்கள் அவங்க அதாவது இப்போ தார பாடங்கள் அவ்வளோ நல்ல பாடங்கள்.
இன்றைக்கு அந்த யாகம். அப்போ இந்த யாகம் வந்து இப்போ மிச்சம் காலமாக நான் இந்த யாகம் வந்து செய்கிறேன். அப்போ இந்த யாகம் வந்து இதனால தான் செய்கிறேன், அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை புள்ளிகளும் வந்து சந்தோஷமாக வாழணும் என்று. அப்போ இது வந்து அந்த உபதேசங்கள் தான் இதில் வந்து இந்த யாகம் செஞ்சு நான் இந்த யாகத்தில் வந்து அந்த இதை எதிர்பார்த்து கொண்டு நான் இதை எதிர்பார்த்து கொண்டு வாழலை, இதை எதிர்பார்த்து கொண்டு நான் வாழலை. நானே இப்போ நான் வந்து உழைச்சி தான் நான் சாப்பிட்றேன்னொழிய அப்போ நான் இது செஞ்சு போட்டு இன்னொருத்தரை ஏமாற்றி அது அப்படியெல்லாம் செய்யலை. இப்போ வார இப்போ 1-2 பேர் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் வந்தாலும் அவங்களுக்கு அந்த திருநீர் மட்டும்தான் சாத்துவேன். அவங்களோட பிரச்சனை வந்து இதாகுது. அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு திருநீர் சாத்துவேன். அவ்வளவு தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்போ திருநீர் தான் இப்போ மருந்தாக்கி நான் வந்து இதாகணுன்னு அவங்களுக்கு வந்து இதாகுது. அப்போ அது வழியே நான் வந்து இதில் உழைச்சி சாப்பிடணும். அப்போ இதில் அதை நான் இப்போ பேசுகிறேன். அது பேசுகிறதுல வந்து பாயிண்ட்ஸுக்காக பேசணும், எனக்கு பாயிண்ட்ஸ் கூட்டணும், எனக்கு இதில் நான் வந்து உழைக்கணும் என்று போட்டு இதே நான் வந்து சொல்லலை. அதாவது இதை சொல்கிறதுக்கு இயலாமல் இருந்தேன். நான் வந்து வருஷ கணக்கில் சொல்கிறதுக்கு இயலாமல் இருந்தேன், எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன் நான். அதே நாள் தான் இப்போ இங்கே வந்து திருப்பாடு இதை வந்து போனொண்டு வாங்கி இந்த போன் மூலியமாக வந்து தாரேன். இதுவும் இல்லாட்டி எனக்கு சொல்லிக்கொள்ளே மேலாமல் இருக்குது. அதாவது எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்போ இந்த விஷயங்கள் வந்து இப்போ சொல்லாட்டி ஒருத்தருக்கும் வந்து இது இல்லை. அப்போ என்னையோடய போயிருக்கும். அப்படி அதனால தான் இப்போ